பால் கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து அந்நியன் மாவு இருக்குது இல்லையா, அது கூட எடுத்துருக்கலாம். அது அப்படியே நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ நான் எடுத்துக்கிறது அரிசி மாவுனால இந்த அரிசி மாவை லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வெல்லம் பாவில் தான் செய்ய போகிறேன். அதனால் இந்த வெல்லத்தை மண் இல்லாமல் காசி எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த இந்த அரிசி மாவை ஹாட் வாட்டர் போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு ஒரு பேனில் இந்த மாதிரி ஹாட் வாட்டரை நல்லா கொதிக்க வைக்கணும். அப்புறம் இது வெள்ளைப்பாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயிட்டோன்னு இந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வேண்டாம். அந்த 2 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும், லோ ஃப்ளேம்லேயே வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கூட கொஞ்சோண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சூடான சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.